ஓம் குமரகுருதாச குருப்யோ நமக. ஓம் குமார பரமேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. கொங்கணகிரி திருப்புகழ். இந்த திருப்புகழிலே 3 இடங்களிலே மனதையே குறிப்பிடுவார். மனம்தான் எல்லாவற்றிற்கும் காரணம். அதுபோல இறைவனை துதிக்கவும் மனம்தான் காரணம். தவத்துணர்வு பெறுவதற்கும் மனம்தான் காரணம். மங்கையர் சுகத்தை விட்டு பெருமானை நினைப்பதற்கும் மனம்தான் காரணம். அப்படி பல இடங்களிலே மனத்தை குறிப்பிடுவார். அதனால் மனத்தை முருகப்பெருமானிடம் கொண்டு சென்றால் எல்லாவற்றையும் பெறலாம் என்பதை இந்த திருப்புகழை அழகாக விளக்கி இருப்பார். வாருங்கள் திருப்புகழை காண்போம். ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே. அம்புவிதனுக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உனை அன்பொடு துதிக்க மனம் அருள்வாயே. தங்கிய தவத்துணர்வு தந்து அடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. தண்டிகை கனபவுசு எண்டிசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே. மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம் என உற்ற மனம் உன்றனை நினைத்து அமைய அருள்வாயே. மண்டலிகர பகலும் வந்து சுபரட்சை புரி வந்து அணைய புத்தியினை அருள்வாயே. கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பர் அருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே. குஞ்சர முகற்கிளைய கந்தனென வெற்றி பெறு கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே. கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே. ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே. இந்த பாடலிலே மறப்பும் நினைப்பும் அற்ற நிலையை நினைவை எனக்கு தருவாயே என்று அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானை வேண்டுகிறார். எல்லா தொழிலுக்கும் எல்லா செயலுக்கும் முதன்மையானவன் ஐங்கரனாகிய விநாயகப் பெருமான். அவனைப் போல நமது மனம் எல்லா செயல்களுக்கும் முதல் காரணமாய் மூல காரணமாய் உள்ளது. மனம் நிலைத்தால்தான் 5 புலன்கள் வழி நுகர்ச்சி ஏற்படும். மனமற்ற தன்மையில் புலன் நுகர்ச்சி கிடையாது. எப்படி விநாயகப் பெருமான் எல்லா செயல்களுக்கும் முதல்வனாய் இருக்கிறானோ அப்படி உள்ள மனம் ஐம்புலன் நுகர்ச்சி அகற்றி என்றும் தொடர்ந்து வளருகின்ற மறப்பும் நினைப்பும், அதாவது அந்தி பகல் இல்லாத நிலையை எனக்கு அருள்வாயே முருகா என்று முதலிலே வேண்டுகின்றார். அம்புவிதனுக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உனை அன்பொடு துதிக்க மனம் அருள்வாயே. இந்த அழகான பூமியில் என்றும் வளரும் செந்தமிழில் பாடி உன்னை துதிக்கின்ற மனதை அருள்வாயே. தங்கிய தவத்துணர்வு தந்து அடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. எப்போதும் தங்கியுள்ள நிலையான தவத்தினால் தோன்றும் மெய்யுணர்வை தந்து அடிமையாகிய நான் சிவகதி பெற முத்தி பெற சந்திர வெளிக்கு வழியை காண்பித்து அருள்வாயாக என்று 3வது அருள்வாயாக என்று கூறுகின்றார். அடுத்து தண்டிகை கனபவுசு எண்டிசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே. தண்டிகை என்று சொன்னால் பல்லக்கு. இந்த காலத்திலே நாம் வாகனம் என்று எடுத்துக்கொள்ளலாம். கனபவுசு என்று சொன்னால் பெருமை உயர்வு. அதாவது தண்டிகை கனபவுசு வாகனம் பெருமை தங்கிய உயர்வு இவைகளை தந்து 8 திசைகளிலும் உள்ளவர்களும் என்னை வணங்கிட பெருமகிழ்ச்சியுடன் நான் வாழ்கின்ற வாழ்வை எனக்கு நீ அருள்வாயே. தண்டிகை கனபவுசு எண்டிசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாய். மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம் என உற்ற மனம் ஒன்றனை நினைத்து அமைய அருள்வாயே. மங்கையர்கள் சுகத்தை பெரும் இன்பம் என்று நினைக்கின்ற எனது மனமானது அதனை மறந்து எப்பொழுதும் நிலையான இன்பத்தை தரக்கூடிய முருகப்பெருமானே, உன்னை தியானிப்பதற்கு உன்னை நினைப்பதற்கு
எனக்கு அருளை தருவாயாக. மண்டலிகர பகலும் வந்த சுப ரட்சை புரி வந்து அனைய புத்தி இணை அருள்வாயே. நாட்டுக் காவலர்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசர்கள் இரவும் பகலும் மக்களை ரட்சிக்க, சுகமாக வைத்திருக்க, கடைபிடிக்க வேண்டிய ஆலோசனைகளை என்னை வந்து கேட்க, அவர்களுக்கு உரிய முறையில் செயல் திட்டங்களை வகுத்து கொடுக்க எனக்கு புத்தியை நீ அருள்வாயாக என்று முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார். கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பர் அருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே. கொங்கு நாட்டில் அவிநாசியில் சிவபெருமான் அருளால் முதலையுண்ட பாலகன் உயிர் பெற்று உடல் உற்ற அதிசயத்தை, அற்புதத்தை, அதன் ரகசியத்தை, அதன் பொருளை எனக்கு அருள்வாயே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவிநாசிக்கு செல்கின்ற போது 2 வீடுகள், பக்கத்து வீடு. ஒரு வீட்டுல புனூல் கல்யாணம், ஒரு வீட்டுல அதே வயதுள்ள குழந்தை சில ஆண்டுகளுக்கு முன்பு முதலை உண்டு மாண்டு போனான். அதனால அவர்கள் அழுகிறார்கள். இங்கே கொண்டாட்டம், அங்கே திண்டாட்டம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே சென்று அந்த நிலையை அறிந்து அவிநாசி குளத்தருகே செல்கிறார். அங்கு குளத்திலே நீர் இல்லை, முதலை இல்லை. பாடுகிறார் பாடல் சிவபெருமானை நோக்கி. அப்பொழுது சிவபெருமான் அருளால் எந்த முதலை வந்து முழுங்கியதோ அந்த முதலை வந்து உண்ட பாலகனை மீண்டும் தர அந்த பாலகன் உயிருடன் வருகின்றான். அந்த பாலகனை அந்த பெற்றோர்களிடம் ஒப்புவித்து மகிழ்ச்சி அடைகின்றார். அதனால்தான் கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பர் அருள். இந்த இடத்துல அப்பர்னா சிவபெருமான் என்று கொள்ள வேண்டும். அப்பர் அருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே. குஞ்சர முகற்கிளைய கந்தன் என வெற்றி பெறு கொங்கனகிரிக்குள் வளர் பெருமாளே. யானை முகமுடைய விநாயகப் பெருமானுக்கு தம்பியான கந்தன் எங்கும் வெற்றி பெறுகின்றவன். அவன் கொங்கணகிரியிலே வளர்கின்றான். அத்தகைய கொங்கணகிரிக்குள் வளர்கின்ற பெருமாளே என்று முருகப்பெருமானை நோக்கி பணிந்து அருணகிரிநாத சுவாமிகள் இந்த திருப்புகழை நிறைவு செய்கிறார். ஐங்கரணை ஒத்த மனம் ஐம்புலம் அகற்றி வளர் அந்தி பகல் அற்ற நினைவு அருள்வாயே. அம்புவிதனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உனை அன்பொடு துதிக்க மனம் அருள்வாயே. தங்கிய தவத்துணர்வு தந்து அடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே. தண்டிகை கனபவுசு எண்டிசை மதிக்க வளர் சம்பிரம விதத்துடனே அருள்வாயே. மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம் என உற்ற மனம் ஒன்றனை நினைத்து அமைய அருள்வாயே. மண்டலிகர பகலும் வந்து சுப ரட்சை புரி வந்து அணைய புத்தியினை அருள்வாயே. கொங்கில் உயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பர் அருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே. குஞ்சர முகற்கிளைய கந்தனென வெற்றி பெறு கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே. கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே.